Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Instagram நோட்ல வந்து பாத்தீனா லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி மேப் அப்டேட் வந்து பாத்தீனா பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Instagram நோட்ல நம்ம எப்படி லொகேஷனை ஷேர் பண்றது அப்படினு சொல்லிட்டோம். அதுக்கு அப்புறம் Instagram நோட்லயே வந்து பாத்தீனா எடிட் ஆப்ஷன் வந்து பாத்தீனா புதுசா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த நோட்டோட அந்த கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் அதே சமயம் அதுல எமோஜி ஆட் பண்ணிக்கிற மாதிரியும் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம எப்படி நம்ம நோட்டை ஷேர் பண்றது, நம்ம லொகேஷன் அண்ட் இமோஜி பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நம்ம எப்படி ஒரு நோட்டை நம்ம ஷேர் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Instagram ஆப்பை Play Storeல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க Play Storeல போயிட்டு Instagram ஆப்பை அப்டேட் பண்ணாதான் இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்ல வந்து வரும். அதனால நீங்க மறக்காம போயிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அப்டேட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுடைய Instagram ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Instagram ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ Instagram ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ Instagram ஆப்போட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ இந்த Instagram ஆப்போட இன்டர்ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஹார்ட் ஐக்கான் இதுக்கு முன்னாடி இதுல வந்து மெசேஞ்சர் கொடுத்திருந்தாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்டா கீழே இருக்கக்கூடிய அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, கீழே வந்து பாருங்க நமக்கு மெசேஞ்சர் ஐகான் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி நம்ம மெசேஞ்சர் பேஜுக்குள்ள போயிடலாம். இப்போ இதுல தான் வந்து பாருங்க நோட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்டா யுவர் நோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து நோட் வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம நோட்ல லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க லொகேஷன் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சிம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து யுவர் நோட் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம நோட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க வாட்ஸ் ஆன் யுவர் பிளேலிஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்களோ நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் இதுல வந்து மியூசிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல வந்து பாருங்க இதுல வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஈமோஜி ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எடிட் ஆப்ஷன் குள்ள போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். நீங்க வந்து மேப்ல நீங்க உங்களுக்கான லொகேஷன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய நோட்ல வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதுல வாட்ஸ் ஆன் யுவர் பிளேலிஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன வேணா நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து ஹாய்னு சொல்லிட்டு சொல்றேன். உங்களுக்கு வந்து நோட் எப்படி ஷேர் பண்ற சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஹாய் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ கீழே எடிட் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க கீழே பாட்டம்ல உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த கலர்ல பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலரை வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பேக்ரவுண்டா வந்து வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து இந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ கலரை வச்சுட்டேன். இப்போ வச்சுட்ட பிறகு இதுக்கு மேல வந்து பாருங்க ஈமோஜி ஐகான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நோட்டுக்கு எந்த ஈமோஜி வந்து சரியா இருக்குமோ இப்போ இந்த ஈமோஜி ஆட் பண்ணி ஒரு நோட்டை ஷேர் பண்றீங்க அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கும், லுக்கா இருக்கும். இப்போ பாக்குறவங்க அந்த நோட்டை வந்து விரும்பி படிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதாவது நீங்க இதுல என்ன டெக்ஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஈமோஜி வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஈமோஜி ஐகான் வந்து கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்றேன். ஈமோஜி ஐகான் கிளிக் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஹாய் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான ஈமோஜி வந்து நீங்க கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் ஒரு ஈமோஜி வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமோஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டா இருக்கும். இது போல வந்து பாருங்க எது பொருந்துமோ அதுக்கேற்ற மாதிரியான இமோஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க அப்ளை இருக்கு, அப்ளை கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ளூ கலரே வச்சுட்டு அப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதனால அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அப்ளை கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து லொகேஷன் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லொகேஷன் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நியூ அப்டேட். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு பிளஸ் போட்டு ஆட் லொகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பிளஸ் இருக்கு, பிளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பிளஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து உங்களுடைய டிவைஸ் லொகேஷன் ஆன் பண்ணணும். அதாவது உங்களுடைய மொபைலோட லொகேஷன் ஆன் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான லொகேஷனை நீங்க வந்து ஷேர் வந்து பண்ண முடியும். இதுல வந்து பாருங்க டர்ன் ஆன் லொகேஷன் சர்வீசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டர்ன் ஆன் லொகேஷன் சர்வீசஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. டர்ன் ஆன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸை பொறுத்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய லொகேஷன் ஆன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க while using the app சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கொடுத்து என்னுடைய லொகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லொகேஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய நியரஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரும். இப்போ இதுல வந்து நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊர் வந்து இதுல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஊர் வந்து இதுல இருக்கு அப்படின்னா அந்த ஊரை நீங்க கிளிக் பண்ணி லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இதுல எதுக்காக நம்ம லொகேஷனை ஆட் பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கரண்ட்ல எந்த பிளேஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்காகவும், அதுக்கப்புறம் நிறைய பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லொகேஷன் வந்து ஆட் வந்து பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து என்னுடைய லொகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு லொகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லொகேஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது போல வந்து பாருங்க, நீங்க எந்த காரணத்துக்காக வேணா நீங்க வந்து லொகேஷன் ஆட் பண்ணுங்க. இப்போ இது செலக்ட் பண்ண பேரு மேப் ப்ரிவியூ சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க அந்த லொகேஷன் வந்து ப்ரிவியூல வந்து காமிப்பாங்க இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து செக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் சொல்லிட்டு இருக்கு. ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் வந்து கொடுக்குறேன். ஆட் கொடுத்துற பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா எங்க ஊர் வந்து இதுல வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், யுவர் நோட் வில் பி விசிபிள் அட் திஸ் லொகேஷன் அண்ட் அட் த டாப் ஆஃப் இன்பாக்ஸ் ஃபார் 24 ஹவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலா ஒரு ஸ்டேட்டஸ் எக்ஸ்பிரி ஆகிற டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் வந்து இருக்கும், இந்த லொகேஷன் வந்து இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து பாருங்க ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். இது வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக், அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க ஃபாலோ பண்றவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது கீழே பாட்டம்ல ஒரு ஆரோ இருக்கு, இதை கிளிக் பண்ணி இப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய லொகேஷனை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி இப்போ வந்து லொகேஷனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க அது போல நீங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்காக மட்டும் நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இது போல நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துக்கிறேன். ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நான் ஃபாலோ பண்ணுறவங்க இதுலேயே வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் ஷேர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஷேர் இருக்கு, ஷேர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஷேர் கொடுக்கும்போது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா என்னுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். இப்போ வந்து என்னுடைய லொகேஷன் வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஷேர் வந்து ஆயிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து பாருங்க லொகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மேப்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஜஸ்ட் இது வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கான லொகேஷன் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க இப்போ அந்த பிளேசஸ்ல இருக்கக்கூடிய வேற யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். அது என்ன தெரியும், இப்போ குறிப்பிட்ட நீங்க தமிழ்நாடோ அல்லது இந்தியா அந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும். நீங்க வந்து இது போல லொகேஷன் ஆட் பண்றது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்காகவும் அதுக்கப்புறம் உங்களுடைய இடத்தை வந்து அறிமுகப்படுத்துவதற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லொகேஷன் வந்து ஆட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க நான் இந்த அக்கௌண்ட்ல வந்து நான் என்னுடைய லொகேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து மறுபடியும் அதில் மெசேஞ்சர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐக்கான கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நான் அந்த அக்கௌண்ட்ல ஷேர் பண்ண அந்த லொகேஷன் வந்து இதுல வந்து இருக்கு. மேப்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதுல மேப்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய அந்த லொகேஷன் வந்து காமிக்கும். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த மேப் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது போல இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க ஷேர் பண்ண அந்த நோட் வந்து காமிக்கும். நான் வந்து பாருங்க ஹாய்னு சொல்லிட்டு ஒரு இமோஜ் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த நோட் வந்து காமிக்குது. இப்போ இந்த நோட் மேல வந்து கிளிக் பண்றேன். இந்த நோட் மேல கிளிக் பண்ணும்போது அந்த நோட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல நோட்டுக்கு ரிப்ளைவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் மேப் சொல்லிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இதுல வந்து பாருங்க ஓப்பன் மேப் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ மேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ மேப்பும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜூம் கம்மி பண்ணி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல நாட் ஷேரிங் லொகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து வேற என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட், அதாவது ரெண்டாவது ஸ்விட்ச் பண்ணல அந்த அக்கௌண்ட். இப்போ நாட் ஷேரிங் லொகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இது வந்து பாருங்க ஓ கேன் சி யுவர் லொகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த லொகேஷன் செட்டிங்ஸை நம்ம இப்படி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்கானதை நம்ம இப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஒவ்வொன்றா சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக், அதாவது உங்க ஃபாலோவர்ஸ் நீங்க ஃபாலோ பண்றவங்க. ஓகே, அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அவங்களை ஆட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்லி திஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்லி திஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நீங்களா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் லொகேஷனை நீங்க காமிக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் லொகேஷன் ஷேர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஐடி கூட நீங்க இதுல வந்து சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் ஆப்ஷன்ல. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடைசியா நோ ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த நோ ஒன்ல செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதாவது நோ ஒன்ல செலக்ட் பண்ணிட்டு 3 hours 24 hours சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க அது போல அந்த டைமிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். until your turn it back on சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம்.
ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய லொகேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே காமிக்காது. இப்போ இது போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த லொகேஷன் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் காணுது. ஓகே பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னுடைய இப்போ 2வது ஸ்விட்ச் பண்ண இந்த அக்கௌண்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச அந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட் காணுது. ஓகே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்லேயே அது போல நோட் வந்து நம்ம ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நோட்ல வந்திருக்கக்கூடிய அந்த லொகேஷனை எப்படி நம்ம ஷேர் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.